ஹாய். மைண்ட்ஃபுல்னஸ் மைண்ட்ஃபுல்னஸ் பற்றி நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். மைண்ட்ஃபுல்னஸ்னால் முதல்ல என்ன, மைண்ட்ஃபுல்னஸ்னால நம்ம என்னத்தை அச்சீவ் பண்ண முடியும் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நம்ம பார்த்துக்கலாம். மைண்ட்ஃபுல்னஸ் அப்படின்னா முதல்ல என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு விஷயத்தை ரொம்ப ஃபோக்கஸிவாக ரொம்ப அட்டென்டிவாக கான்சன்ட்ரேட் பண்ணுறதுக்கு பேர் மைண்ட்ஃபுல்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை தமிழில் சொன்னோம்னா மன விழிப்பாக இருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. ஜென்ரலாக நம்ம ஊரில் யோகா இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் போனீங்கன்னா மனதை கட்டுப்படுத்துங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக அது சரியா அப்படின்னு கேட்டால் தப்பு. மனசை கட்டுப்படுத்தலாம் கூடாது. மனம் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. நம்மளுடைய அறிவின் ஒரு பகுதி தான் மனம். ஓகேங்களா? சிந்தனையின் ஒரு பகுதி தான் மனம். ஓகேங்களா? சிந்தனை அப்படிங்கிறது மூளை சார்ந்த விஷயம். அப்போ யோகா அந்த மாதிரி விஷயங்கள்ல சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே மனதை கட்டுப்படுத்த சொல்கிறாங்க. அப்போ மூளையை நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இன்டைரக்டாக சொல்கிறாங்க, மரணத்துக்கு போங்கன்னு சொல்கிறாங்க. சராசரியாக மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு நாளைக்கு 72,000 சிந்தனை வருதுன்னு சொல்கிறாங்க. ரேண்டமாக நிறைய சிந்தனைகள் வருதுன்னு சொல்கிறாங்க. அவ்வளோ ஃபாஸ்ட்டாக நம்மளுடைய மனம் சிந்திக்குது. இது எல்லாத்தையும் நம்ம கட்டுப்படுத்தணும் அப்படின்னோம்னா நம்ம உணர்வற்ற நிலையில் மரணத்தை நோக்கி தான் போகிற மாதிரி இருக்கும். சரி, அப்போ மைண்ட்ஃபுல்னஸ்னால் என்ன அப்படின்னா, ஒரு விஷயத்தை ரொம்ப ஃபோக்கஸிவாக ரொம்ப அட்டென்டிவாக பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க. அதாவது தமிழில் ரொம்ப அழகான வார்த்தை சொல்லுவாங்க, அக்கணத்தில் வாழ்தல் அப்படிம்பாங்க. லிவிங் இன் தி எக்ஸிஸ்டன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. மனிதனுடைய செயல்பாடுகள் எப்போவுமே எப்படி இருக்குன்னா, ஒன்று கடந்த காலத்தை பற்றி இருக்குது, இல்லைன்னா எதிர்காலத்தை பற்றி இருக்குது. ஒன்று இறந்த காலம், இன்னொன்று நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு தெரியாத ஒரு காலம். இது ரெண்டுக்கு நடுவில் நிகழ்காலத்தில் நம்மளோட லைஃப் என்னவா இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்மளுக்கு தெரியலை. ஓகேங்களா? அந்த விஷயங்கள் பண்ணுறது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சாப்பிடுதல்னு வச்சுக்கோங்க. சாப்பிடும்போது இப்போ என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா, கையில் மொபைல் எடுத்து வச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு, இல்லைனா ரீல்ஸ் பார்த்துக்கிட்டு, இல்லைனா யூடியூப் பார்த்துக்கிட்டு சாப்பிட்றோம். ஓகேங்களா? ஸோ அந்த உணவுடைய சுவை, நிறம், இது எதையுமே நம்மளால் ரசிக்க முடியறதில்லை. அப்படி பண்ணும்போது அது என்ன ஆகுது அப்படின்னா, சாப்பிட்டோங்கிற ஃபீல் இருக்கான்னு கேட்டால் கூட கிடையாது. சாப்பாடு எந்த விஷயம் பண்ணாலுமே ரொம்ப அட்டென்டிவாக பண்ணணும், ஃபோக்கஸாக பண்ணணும் அப்படிங்கிறது இருக்குது. இது ஒரு உதாரணம் மட்டும்தான். சாப்பிட்றதுங்கிறது கார் டிரைவ் பண்ணுறதா இருக்கட்டும், படிக்கிறதா இருக்கட்டும், ஒரு உடற்பயிற்சி பண்ணுறதா இருக்கட்டும். நம்மளுக்கு ஜிம்முக்கு போகும்போது இஎம்ஐ பற்றியான கனவு வருது, பேங்க்குக்கு போகும்போது சாப்பாட்டை பற்றியான எண்ணம் வருது, சாப்பாடு டேபிளில் உட்காரும்போது ஐபிஎல் மேட்ச் வருது. நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, லிவிங் இன் த நான் மூமெண்ட்ஸ்ன்னு சொல்கிறோம். அதாவது அந்த கணத்தில் வாழாமல் நமக்கு சம்மந்தமில்லாத இறந்த காலத்தை பற்றியும் நம்மளுக்கு நடக்கவே வாய்ப்பு இருக்குன்னு தெரியாத எதிர்காலத்தை பற்றியும் வாழ்கிறோம். இதுதான் மைண்ட்ஃபுல்னஸ்ன்னு சொல்கிறது. மைண்ட்ஃபுல்னஸில் நிறைய பயிற்சிகள் இருக்குது. அதை நம்ம பண்ண நம்ம ஒரு விஷயத்தை ரொம்ப ஃபோக்கஸிவாக அட்டென்டிவாக பண்ணலாம். ஒன்று ஒன்றா நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ கைஸ்.